ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவயானி மேடம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தேவா சார் முன்னாடி சூப்பராகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பின்னணி என்னன்ற விஷயத்தையும், இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த தேவா சார் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்பர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய சரிகமப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கிங் காம்படிஷன், அதாவது சீனியருக்கான சீசன் 5 லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு பர்சனும் அவங்களுடைய தனித்திறமையை சூப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் புது புது ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா வச்சு கலக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் தேவா சார் கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தேவா 35 ஸ்பெஷல் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீக் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தேவாஸ் இருக்கக்கூடிய மியூசிக் ஸ்பாட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லா பர்சனும் வந்து பாடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இனி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பத்தி சார் வந்து சூப்பரா பேசியிருக்காரு. அதையும் தாண்டி தேவயானி மேம் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸே பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் தாராளமா வந்து சொல்லாங்க. அதாவது ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய ப்ரோமோல என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது தேவயானி மேடம் வந்து அவங்க அதாவது ஃபேன் பேஸே கிரியேட் பண்ணிட்டாங்கன்ற மூமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது காதல் கோட்டையில தேவா சாரோட மியூசிக் இல்லைன்னா நான் இங்க இல்லை, அந்த அளவுக்கு இந்த படம் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இந்த மியூசிக் அமைச்சு கொடுத்துச்சு. இந்த படமும் எனக்கு பெரிய உறுதுணையா லைஃபோட டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த நிறைய ஷேர் பண்ணியிருப்பாங்க சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தேவா சாருக்கு ஒரு லெட்டர் எழுதி உங்களுடைய பிக் ஃபேன் அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஸ்டேஜ்ல வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம படத்தோடைய கிளைமேக்ஸ், அதாவது காதல்கோட்டை படத்தோடைய கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த மொமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயத்த தேவா சார் வேலை இருந்து கேட்கும்போது இன்னும் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீ நலம் நலமறியாவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டுல சூப்பராகவே பாடியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும், அது மட்டும் இல்லாம அந்த ஃபீல்டுக்குள்ளேயே கொண்டு போயிட்டீங்க என்னை அப்படின்ற விஷயத்தையும் தேவா சார் வாயிலிருந்தே பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குன்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோல நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்ற விஷயத்த பொறுத்து இருந்தா பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயம். இந்த மொமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜ் வந்து சிங்கிங் காம்படிஷன் அப்படின்ற விஷயத்த அந்த டிராமா ஸ்டேஜா மாத்திட்டாங்க தேவயானி மேடம் சொல்லலாம். ஸோ அந்த ரீக்ரியேஷன் சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தேவயானி மேமோட அதாவது அவங்களுடைய டாக்டர் இனியா எப்படி இந்த பாட்டை பாடியிருக்காங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.